இன்றைக்கி வாங்க ஒரு ஜவ்வரிசி பாயசமும் மசால் வடையும் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மசால் வடை அரைச்சி வச்சுருக்கேன், நான் அதை தட்டி போட்டுக்குவோம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது மசால் வடை. இப்போ இதுக்கு வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்கு ஒரு தேங்காய், ஜவ்வரிசி வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நான் சீக்கிரம் வெந்துடும், அதனால் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பால், இது முந்திரி திராட்சை நெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் வந்து நான் தேங்காயோடய போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 5 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். எசன்ஸ் அதில் இறங்கியிருக்கும் முந்திரியோடது. இது கொஞ்சோண்டு தண்ணி காய வச்சா போதும், ஏன்னா ஊறி இருக்குல்ல, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி கொதிச்சோனையும் இந்த ஜவ்வரிசி எடுத்து போட்டு நல்லா அடி பிடிக்கும், அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு இனிப்புக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். இந்த முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுங்க. இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னு வச்சுங்களேன் அடி பிடிக்கும், அது ஈஸியாக அடி பிடிக்கும். இப்போ இந்த முந்திரி வறுத்தோடனே திராட்சையும் வறுத்து வச்சுங்க. இப்போ அங்கிட்டு வடை வெந்துக்கிட்டு இருக்கு. நான் வடை வந்து மசால் வடை போட்டிருக்கேன், முன்னாடியே போட்டிருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த பாயசத்துக்கு காம்போ வந்து இந்த மசால் வடை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் கொஞ்சோண்டு உப்பு, இந்த இனிப்புக்காண்டி உப்பு போட்டுங்க. நான் வந்து ஒரு 3 டம்ளர் சின்ன டம்ளர் அதில் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் போட்டுங்க. இப்போ போட்டுவிட்டு நல்லா கிண்டிட்டு இறக்க போகையில் தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியதான். சுவையான, இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கிட்டு சுவையான அது என்ன பாயசம், ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இது ஜவ்வரிசியே வயிறு வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது. இதில் தேங்காய் பால் வேறு சூப்பராக இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப வயிறு புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஜவ்வரிசியும் சரி தேங்காய் பாலும் சரி. வாங்க குடிக்கலாம். இந்த பாருங்கள், அது தேங்காய் பால் ஊற்றினோடனே ஒரு கொஞ்சோண்டு இது கொதிக்க கூட வேண்டியதில்லை, நிறுத்திடணும். கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. வடையும் சுட்டாச்சு, பாயசமும் செஞ்சாச்சு. நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன் இந்த வடை. இந்த பாருங்கள், வடை எல்லாம் செஞ்சாச்சு, இது பாயசமும் செஞ்சாச்சு. வாங்க குடிக்கலாம்.